என்ன மாதிரி எத்தனை பேருக்கு இப்படி சப்பாத்தியில் கொத்து சப்பாத்தி பண்ணி சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நேற்று சப்பாத்தி போடுறப்பே எக்ஸ்ட்ரா 4 போட்டு நைட்டே அதை பதுக்கி வச்சுட்டேன். காலையில் எழுந்திரிச்சோன்னா வேலையாக வெங்காயம், தக்காளி, முட்டைலாம் போட்டு லெஃப்டாக ஒரு பட்டாணி கிரேவியும் அதிலேயே ஊற்றி நல்லா கொஞ்சம் எனக்கு ஜூஸியாக இருந்தால் பிடிக்கும்னு எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி நல்லா பெரட்டி சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி எத்தனை பேருக்கு சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுங்கள். கடையில் வாங்குகிற கொத்து சப்பாத்திக்கு இது கொஞ்சம் கூட சளைச்சது கிடையாது. கிருத்திகா ஃபஸ்ட்டு நேப் தூங்க வச்சுட்டு வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு லஞ்ச் வேலையாக ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு 2 காய் பண்ணணுன்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு பருப்பு வச்சுட்டு ஒலை கொதிக்க வச்சுட்டு சாப்பாடெல்லாம் போட்டுட்டு இன்றைக்கி கத்திரிக்காவும் கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணலான்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு வேலையெல்லாம் ஆரம்பித்தாச்சு. கத்திரிக்காய் எங்கள் 2 பேருக்குமே ரொம்ப ஃபேவரட்லாம் கிடையாது. எப்போயாச்சும் தான் சாப்பிடுவோம். சரி கொஞ்சமாக சாப்பிட்டு பழகலான்னு சொல்லிட்டு கம்மியாக இன்றைக்கி போட்டு ரோஸ்ட் மாதிரி பண்ணியிருந்தேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. 2 பேரும் அதை கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லி காலி பண்ணிட்டோம். கேரட் பீன்ஸ் பொரியலும் தாளிச்சு கொட்டியாச்சு. கிருத்திக்கு கொஞ்சமாக பருப்பு எடுத்து வச்சுட்டு சாம்பாரும் தாளிச்சாச்சு. எங்களோட லஞ்ச் பிளேட் இன்றைக்கி இப்படி தான் இருந்துச்சு, கலர்ஃபுல்லாக.